Hello viewers, very good morning. This is Chennai car trainers. இப்போ சாருக்கு வந்து செகண்ட் டே ட்ரைனிங் தான். செகண்ட் டே ட்ரைனிங்கில் வந்து மெயின் ரோட்டில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மெயின் ரோட்டில் கொஞ்சம் மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக வெஹிக்கிள்ஸ் வந்து 1 or 2 வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பஸ்ஸில் அப்படியே மெயின் ரோட்டில் பாருங்க நிறுத்திக்கோங்க. போனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். நடுவில் ரைட்டில் கேப் இருக்கா பாருங்கள், கேப்பு தான் போயிடுங்க மெதுவாக. ரைட் எடுத்துக்கோங்க, நல்லா ரைட் எடுங்க. ஓகே சூப்பர், இப்போ போங்க. ஸோ எப்போவுமே வந்து 2 feet நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஏன்னா வந்து நம்ம மிரர் வந்து டச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 2 feet மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட். இந்த மூமெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் கெஸ் பண்ணுவீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் சொன்னா இல்லைங்களா, ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் ரொம்ப ஈஸியாகிடும். உங்களுக்கு இந்த கேப்பில் போக முடியுமா போக முடியாதாங்கிறது வந்து ஒரு செகண்டில் யோசிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் தான் அது. ஸோ நம்ம அந்த ட்ரைனிங் முடித்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல கண்ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு சீக்கிரமாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லாவே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்ட்ரோல்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் டேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரே காரணமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து காரோட அந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து நல்லா பழகணும் நாங்கள். ஸோ அந்த பேசிக்கான விஷயத்தில் நல்லா கொஞ்சம் க்ரோத் பண்ணிக்கினதுனால இப்போ சாருக்கு மெயின் ரோட்டில் ஓட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல விதமான கண்ட்ரோல்ஸும் வந்து பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்லோவாக போய்க்கோங்க. செகண்ட் டே ட்ரைனிங் மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க சார், எப்படி இருக்குது ஆக்சுவலாக? சூப்பராக இருக்குது. என்னாலே நம்ப முடியல இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு. கண்டிப்பாக அதே போல் ஏதோ எனக்கு வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஓட்டுற மாதிரி, லைக் 4 மாதமாக ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ரெண்டாவது நாள் மாதிரியே இல்லை இது. கண்டிப்பாக சார், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சூப்பர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது நம்ம கிளைண்ட்டுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் நாள் செகண்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் நல்லா பக்காவாக இம்ப்ரூவ் பண்ணி கூப்பிட்டு வந்து அவங்கள ஓட்ட வச்சுருவோம். அதுலேயே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் வந்துடும். வித்தின் 5 days 6 days 4th டேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் ரோடு கூப்பிட்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம்தான். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின் ரோடுக்கு எங்களை தனியாக வந்து பிக்கப் பண்ணுற அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ சாரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் வந்து க்ரோத் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து கார் எடுத்துகிட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. சீக்கிரமாகவே நடக்க போகுது வியூவர்ஸ், நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க அந்த விஷயத்த. சார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து போலோ வெஹிக்கிள் இது. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸேஷனோட ட்ரைவ் பண்ணிக்கலாம், டென்ஷன் இல்லாமல் ட்ரைவ் பண்ண முடியும். இதில் வந்து 2 பெடல் இருக்கும். ஒரு பெடல் வந்து பிரேக்கு, இன்னொரு பெடல் வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் இருக்கும். ஸோ இந்த 2 பெடலை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. இதுவே மேனுவல் வெஹிக்கிளாக இருந்தால் ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஏன்னா கிரவுண்டில் இன்னும் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வெளில கூப்பிட்டு வருவோம். சம்டைம்ஸில் வந்து கொஞ்சம் குயிக்காக கூப்பிட்டு வருவோம். இங்கே லெஃப்ட்டு சூப்பர் சார், எக்ஸலண்ட்டாக எல்லா வெஹிக்கிளும் போகிற மாதிரி அழகாக பேஸ் பண்ணி மெதுவாக போய்க்கோங்க. ஏன்னா இந்த பேசிக்கான விஷயங்களில் நீங்கள் க்ரோத் ஆகி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. எஸ், ஒரு எக்ஸலண்ட் மூவ்மெண்ட்டு சார். எஸ் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து இது வந்து வேளச்சேரி டு ஹோஸ்ட் ஏர்போர்ட் போகிற கனெக்டிங் ரோடு இது. இந்த ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் நிறைய பெண்ட் எல்லாமே வரும். இந்த பெண்ட் எல்லாமே வந்து ஒரு கட் பண்ணி திருப்பிட்டு போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. நாங்கள் வந்து நல்லா அழகாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவருக்கு நான் வந்து தேவைப்படும் போதெல்லாம் டிப்ஸ் கொடுத்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், எப்படி வந்து ஸ்லோ பண்ணி ட்ரைவ் பண்ணணுங்கிற கிளாரிட்டியும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு இன்னும் அவருக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அவருக்கு. எஸ் சார், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுறேன். எனக்கு வந்துட்டு அதான் ஒரு மெயின் அட்வான்டேஜே வந்து ஒருத்தர் இருக்காரு, நம்பிக்கையாக இருக்காரு அப்படின்ற ஒரு இதுதான். அந்த தைரியத்தில் தான் நான் எடுத்து ஓட்டுறேன்னே சொல்லுவேன் இப்போ. கண்டிப்பாக சார். அதே போல் ரொம்ப லைக் ஒரு செகண்ட் டே ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, அதுதான் மெயின். அதுவும் மெயின் ரோட்லலாம் ஓட்டுவேன்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக சார், மெயின் ரோட்லேயே பக்காவாக ஓட்ட வச்சிட்டோம். அவருக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே 4th day 5th day வந்து நான் தனியாக ஓட்ட வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா இப்போ தெரியுது எனக்கு நீங்கள் எப்படி தனியாக ஓட்ட வைப்பீங்கிறது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஓட்ட வச்சுட்ருக்கோம் வியூவர்ஸ். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட எந்த கண்ட்ரோல்ஸும் கிடையாது. ஸோ ஃபுல் கண்ட்ரோல்ஸ் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பட் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் கொஞ்சம் லைட்டாக பிரேக்கை டச் பண்ணி மெதுவாக எஸ் அவ்வளோதான் சார். இதுதான் உங்களுக்கு ஸ்மூத்னஸ். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏன்னா எப்போவுமே பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டெப் பிரேக்காக யூஸ் பண்ணிக்கணும். 3 step பிரேக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
பிரேக்கை ஒரு வாட்டி டச் பண்ணணும், கால் எடுத்துக்கணும், மறுபடியும் நீங்கள் டச் பண்ணணும், கால் எடுத்துக்கணும், மறுபடியும் நீங்கள் டச் பண்ணி கால் எடுக்கும்போது வண்டி ஸ்மூத்தாக போகணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் அப் பிரேக். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ இந்த இடத்துல அகெயின் நாங்கள் தில்லைகங்கை நகர் சபைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ரோட்டில் நேராக போய் அந்த சபைக்குள்ளே இறங்கிக்கோங்க. அவருக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அவர் டிரைவிங் வந்து ரொம்ப நல்லா க்ரோத் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடோட ரிலேஷன்ஷிப்பும் வண்டியோட ரிலேஷன்ஷிப்பும் சேர்த்து அவருக்கு வந்து க்ரோத் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மார்னிங், அதாவது வந்து இப்போ தான் மெயின் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறாரு ஃபஸ்ட் நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங்கில் வந்து பெருசாக டிராஃபிக் இருக்காது. 1 or 2 வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வர ஒரு ரோட்டில் கூப்பிட்டு போயிட்டு பெசநகர், அடையார் இந்த மாதிரி லொக்கேஷனில் நாங்கள் போயிட்டு திரும்ப 2 hours பல்லாவரம் ரோடு போயிட்டு பல்லாவரம்லேருந்து ரேடியல் ரோடு வழியாக வந்து இப்போ 2 hours நாங்கள் தில்லைகங்கை நகர் சபை வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட ஃப்ளோ, வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ரொம்ப கம்மியான ஃப்ளோவும் இருக்கிறதுனால இந்த டைமில் அவருக்கு ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஈஸியாக வந்து தெரிஞ்சுப்பார் மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் எப்படி போயிட்டு வந்துட்டுருக்கு, நாம் எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறோம், நம்ம எந்தெந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து அவருக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அந்த கெஸ்ஸிங்க்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸ்லோவாக இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிறதுனால ஸ்லோவாக டச் பண்ணி மெதுவாக கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கில். வெரி குட் சார். அவ்வளோதான், கூலாக இருக்குது பாருங்கள் இப்போ. ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு செகண்ட் டே ஓட்டுற ஃபீலே கிடையாது அப்படின்னு ஆல்ரெடி அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கூட்டு வந்துட்டுருக்கோம். வியூவர்ஸ், நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா சார் மாதிரி நீங்களும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் கூலாக என்ஜாய் பண்ணலாம். அதாவது வந்து டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஷனாக ஓட்டுவாங்க நிறைய பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே ஒரு டென்ஷனாகவே ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் சர்வசாதாரணமாக கூலாக என்ஜாய் பண்ணி ஓட்டுற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ தான் நம்மளால் வந்து கரெக்டான முடிவும் எடுக்க முடியும். பொறுமையாக நம்ம எந்த லொக்கேஷனில் போகிறோங்கிறதையும் நம்மளால் கெஸ் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே செம்ம சூப்பரான கரெக்டான பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சார். ஸோ அதுதான் அவரோட பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லணும். ஊர் உலகத்தில் எவ்வளோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருந்தாலும் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சதே வந்து உங்களோட சக்ஸஸ் சார். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கிளைண்ட் ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நான் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் உங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய வாட்டி யோசித்தேன். அப்புறம் சாமிக்கிட்ட வந்து நான் வந்து ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டேன், நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் போய் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, அவர் எப்படி சொல்லி தருவாருங்கிறது வந்து எனக்கு ஒரு இதுவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு சென்னை கார் ட்ரைனர்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு, நம்ம கூட ஒரு ஜாலியாக ஒரு நல்ல நட்பு, நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க. இன்னும் ஓட்ட ஆரம்பிக்க வந்து நீங்களே வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு. ரெண்டாவது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அழகாக கண்ட்ரோல் பண்ணி மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி மெதுவாக இந்த கார் பின்னாடியே அப்படியே மெதுவாக ஃபாலோ பண்ணிங்க சார். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம ரைட்டு திரும்ப போகிறோம். ஸோ இந்த இடத்துல ரைட் திரும்பும்போதும் நம்ம லைனில் இருந்தே பொறுமையாக திருப்பிக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய வண்டி வருவாங்க. ஸ்லோவாக போய்க்கோங்க, ஸ்லோவாக போங்க. லெஃப்ட்டில் வண்டி இருக்குது, நல்லா மெதுவாக போயிட்டு திருப்புங்க. ஸ்லோவாக போங்க, ரைட் திருப்புங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் திருப்புங்க, மெதுவாக ஸ்லோவாக. ஓகே, சரி பண்ணிங்க. ஓகே சூப்பர். கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கில் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டில் திரும்பும்போது நம்ம ஸ்லோவாக திருப்ப வேண்டியிருக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைட்லலாம் வண்டி வரும். ஸோ அப்படி வண்டி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணுங்கிற மெத்தடும் வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி சார், செம்ம ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போது இவ்வளோதானே டிரைவிங்கிற ஒரு அளவுக்கு ஃபீலிங் கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பாக விஷயம் தான் அது. சூப்பர். அதுதான் இப்போ வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து அடுத்து டியூன் பண்ண இன்னும் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஓட்டிட்டு வந்துட்டாருன்னா இன்னும் அவர் வந்து வேறு லெவல். நீங்கள் வர வேண்டாம், எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, நானே வந்துடுறேன்னு சொல்லிவிடுவார். அந்தளவுக்கு அவரை கொண்டு வந்துடுவோம். ஏன்னா மெயினாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் இப்போ வெயிட்டிங். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒன்ஸ் அவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலே அவருக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே அதுதான். எல்லா கிளைண்ட்டுமே சொல்லுவாங்க, சார் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாரு, அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் ஓட்டின்னு போயிடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளைண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்க கற்றுக்கும் போது திருச்சி வரைக்கும் தனியாக போயிட்டு வந்தாங்க அந்த மேடம். அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக.
6 டே கிளாஸ் தான் முடிஞ்சிருந்தது அவங்களுக்கு. 7th டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஹைவேஸ் ட்ரைனிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் பாண்டி வரைக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் அவங்க சென்னை டு திருச்சி அவங்க மட்டுமே ஓட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ஓட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ்லேயே ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். அதாவது வந்து என்ன தான் இருந்தாலும் ஒரு லாங் ஜர்னி 750 கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய பெருமை. எப்படி வந்து ஃப்ளைட்டை வந்து உமன்ஸ் வந்து ரன் பண்ணாங்களோ அது மாதிரி காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ட்ரைனிங்கில் சென்னை டு திருச்சி ஓட்டிகிட்டு வந்தது வந்து ஒன் ஆஃப் த பெரிய ஒரு சாதனையான விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து தேங்க்யூ மேடம். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கினதில் நாங்கள் பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் உங்களுக்கு அவரோட பக்காவாக ஒரு யூனிக் ஸ்டைலில் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது செம்ம ஸ்டைலாக ஓட்டுறாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்குங்க. ஏன்னா எல்லோரும் ஸ்லோவாக இருக்குவாங்க, நாமளும் அப்படியே லைட்டாக ஸ்லோவாக போய்க்கலாம். வெரி குட், அவ்வளோதான். நல்லா ஸ்லோ பண்ணி மெதுவாக வைப்போங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே தான் நிறுத்துவாங்க. கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக் ஆகும், அப்புறம் கிளியர் ஆகிடும். வெரி குட் சார், எக்ஸலண்ட் மூவ்மெண்ட் சார். வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 4 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்க சீட் பெல்ட் போட்டு ஓட்டிக்கோங்க. 2 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டிக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், ஹெல்மெட் போடாமல் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ தூரம் சேஃப்டி கிடையாது. ரெண்டாவது வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கிறது, ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதுங்கிறதுலாம் ஃபுல்லாகவே தவிர்த்துடுங்க. அது வந்து சேஃப்டி கிடையாது. ஹெல்மெட்டு வந்து நம்மளோட ஒரு பெரிய கவசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா உயிருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தலையில் அடிபட்டுருச்சுன்னா சீக்கிரம் நம்மளால் வந்து குணப்படுத்தவே முடியாது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தான் நம்ம சேஃபாக நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஒரு டேலண்டான ஆளாக இருந்தாலுமே உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை 100% இருக்கும். இன்னொருத்தர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது வந்து 0வாக வச்சுக்கணும். அதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து எந்த லெவலில் ஓட்டுவாங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டு அந்த லாக் போட்டுக்கோங்க. ஸோ அது ரொம்ப சேஃப்டி. என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஓவர் ஸ்பீடு டிரைவிங் வேணாம், ஆவரேஜ் ஸ்பீடு வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கோங்க. பி கூல், ஆல்வேஸ் ஹாப்பி. தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை வியூவர்ஸ். பை.